அப்பா அவளை உற்று பார்த்தார். பின் கண்மூடி சோபாவில் சாய்ந்து கொண்டார். அவர் எப்போதும் மனம் தடுமாறும் சமயங்களில் இப்படித்தான் கண்மூடி மௌனமாகி விடுவார். மனம் நிதானமாகி தெளிவாக சிந்திக்கும்போது பழைய இயல்பு நிலைக்கு வந்து விடுவார். உமா அப்பாவை உற்று பார்த்தபடி இருந்தாள். அப்பா எப்பவும் அதிகம் கோபப்பட மாட்டார். இறைவன் சித்தப்படிதான் எல்லாம் நடக்கும் என்பார். அதற்காக கோவில் கோவிலாக போகும் பழக்கமெல்லாம் இல்லை. காலையில் எழுந்து குளித்து பூஜை அறையில் நின்று ஓம் சரவண பவ தூற்றி 8 முறை கூறுவார். அவ்வளவுதான். மாலை 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவார். கை கால்கள் கழுவிக்கொண்டு மீண்டும் சரவணபவ சொல்லிவிட்டு தன் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்து விடுவார். இரவு டிஃபன் மட்டும் எல்லோரும் சேர்ந்துதான் சாப்பிடுவார்கள். அப்பா எல்லோருக்கும் தோழன்தான். சிரிக்க சிரிக்க பேசுவார். எல்லோரும் அவரிடம் இயல்பாக எல்லா விஷயமும் பேசலாம். அப்படித்தான் அண்ணா கோபி தன் காதல் விஷயத்தை சொன்னான். 2 நாள் டைம் கொடு என்ற அப்பா சரியாக 2வது நாள் அண்ணாவிடம் தன் சம்மதத்தை சொன்னார். திருமணங்கிறது 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, 2 குடும்பங்கள் இணையும் சம்பவம். நீயோ அவளோ ஒரு குடும்பத்தில் நுழைஞ்சா அதை இணைக்கும் பாலமாக இருக்கணும், வெற்ற கத்தியாக இருக்கக்கூடாது. அந்த பொண்ணு நல்ல குணம், அந்த குடும்பமும் நல்ல குடும்பம். பழகி பார்த்துட்டு அவள் குணம் தெரிஞ்சுதான்ப்பா விரும்பினேன். அதுவும் உங்கள் சம்மதம் கிடைச்சாதான் காதலை தொடர்வதுன்னு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம்ப்பா. நீங்கள் சம்மதிக்காட்டி நாங்கள் பிரியவும் தயங்க மாட்டோம். அண்ணா, நம்ம சுயநலத்தை விட குடும்ப உறவுகள் முக்கியம். அண்ணா நெகிழ்வோடு பேசினான். அப்பா அவன் முதுகில் தட்டி கொடுத்தார். அந்த நம்பிக்கையில்தான் உமா தன் காதலை அப்பாவிடம் கூறினாள். எனக்கு 1 வாரம் டைம் கொடு, அப்பா யோசித்து சொன்னார். 1 வாரம் கழித்து தன் மறுப்பை உறுதியாக தெரிவித்தார். அந்த குடும்பம் சரியில்லை, தினேஷ் நல்லவன் இல்லை, அந்த குடும்பத்தில் நீ நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் அவனை மறந்துரு. காதல் புனிதம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காத. இன்னும் 3 மாதம்தான் இருக்குது படிப்பு முடிய. நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, அதில் கவனம் செலுத்து, கண்டிப்பாக கூறிவிட்டு போய்விட்டார். தினேஷ் வீட்டில் அதைவிட பெரிய எதிர்ப்பு. தினேஷுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை கிடைத்திருந்தது. அவன் அமெரிக்கா செல்லும் நிலையில் இருந்ததால் அவன் குடும்பம் பெரிய பணக்கார இடத்தில் பெண் பார்த்தது. அதனால் அவன் குடும்பமும் சம்மதிக்கவில்லை. காதல் நிறைவேறாமல் வாழ்வதை விட சாவது மேல் என்றுதான் ஊட்டி போனார்கள். ஏதோ தேவாதீனமாக நல்ல புத்தி வந்து திரும்பி விட்டார்கள். சரி, நீங்கள் சாகக்கூடாதுங்கிறது இறைவன் சித்தம். நன்றி இறைவா. இப்போ என்ன செய்கிறதா உத்தேசம்? எங்கள் காதலை உங்கள் எல்லோருக்கும் புரிய வைக்க போகிறோம். நல்லது. எப்படி? பேச்சா செயலா எப்படி தெரியலப்பா. ஆனால் உங்கள் வழியை பின்பற்ற போகிறேன். என்ன வழி? ஒரு எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, அதை நடத்துகிறத அதை கவனிச்சுக்கும்னு. அப்படித்தான் தினேஷ் விஷயமும் நிச்சயம் நடக்கும். எங்கள் காதல் நிறைவேறும். ஒரு சின்ன திருத்தம் சொல்லிக்கோ. என்னப்பா? உங்கள் காதல் உண்மையா நேர்மையானதா இருந்தால் நிச்சயம் நிறைவேறும். தினேஷ் உண்மையானவன். எங்கள் காதல் உண்மைன்னா இதை நடத்தி வையின்னு சொல்லு, நடக்கும். எது நடக்குமோ அது நடக்கும். உமா அமைதியாக இருந்தாள். அப்பாவின் மனம் மாற வேண்டும். தினேஷ் நல்லவன் என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவளின் ஒரே பிரார்த்தனை. எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் மட்டும் செய்து தர வேண்டும். என்ன கேட்பீங்கன்னு தெரியும். இனி சாகிறத பற்றி யோசிக்க மாட்டேன். குட். சாகிறதுனால எதையும் சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். வாழ பார்க்கணும். தினேஷ் நல்லவனை நிரூபி. நானே இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி வைக்கிறேன். அப்பா எழுந்தார். அதற்கு முன் நீங்கள் ரகசியமாக சந்திக்கிறது வேண்டாம். எதிலையும் ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம். உன் பாதுகாப்புக்கு அப்பாங்கிற முறையில் நான் சில ஏற்பாடுகள் செய்கிறேன். டிவியை போட்டுவிட்டு அவர் சோபாவில் அமர்ந்தார். டிவியை பார்க்கும்போது அவருக்கு காபியும் கொறிக்க ஏதேனும் வேணும். உமா காஃபியும் பொரிக்கடலையும் கொண்டு வந்து தந்தாள். அம்மா வறுக்கும் பொரி முறுமுறுவென்று வாசனையாக இருக்கும். கடலை மிக்சர் என்று கலவையாக போட்டு உலர்ந்த திராட்சையும் போட்டு கலந்து வைப்பாள். அவ்வப்போது முந்திரி பாதாம் போடுவாள்.
அப்பாவோடு தானும் ஒரு கப்பில் எடுத்துக்கொண்டு வந்தாள். அப்பாவுக்கு சீரியல் பார்ப்பது என்றால் இஷ்டம். அம்மா சினிமா, அண்ணா விளையாட்டு, உமாவுக்கு பாடல்கள். எல்லோருக்கும் நேரம் ஒதுக்கி தந்து அந்த நேரத்தில் அவரவருக்கு விருப்பமான சேனல் பார்க்கலாம். அந்த நேரத்தில் அப்பாவும் உடனிருப்பார். அம்மா பஜன் கிளாஸ் முடித்து வந்துவிட்டாள். நான் வரதுக்குள்ளே என்ன அவசரம்? முந்திரி வறுத்து வச்சிருந்தேன், சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சரி கொண்டா. திருப்பியும் தின்னா வேண்டாங்கிறதா? இந்த சீரியலை எத்தனை தடவை பார்ப்பீங்க? ஏண்டி, இதான் முதல் தடவையாக பார்க்குறேன். ஒரே மாதிரி தான் இருக்கும். யாரை பழி வாங்கலாம், யார் குடும்பத்தை எல்லாம் கெடுக்கலான்னு. கள்ளக்காதல், பழிவாங்கல், சின்ன பிள்ளை காதல்னு. அம்மா கேலியாய் சிரித்தாள். எப்படி இவ்வளவு கரெக்டாக சொல்கிற? நான் தான் போன ஜென்மத்திலேருந்து இந்த சீரியலை பார்க்குறேனே. நீ பார்க்குற சினிமாவையும் தான் நான் போன ஜென்மத்தில் பார்த்துருக்கேன். அதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது. வாத்தியார் படம் பார்த்துருந்தா தெரியும். போய் எங்கள் வீட்டு பிள்ளையும் 1000ல் ஒருவன், உலகம் சுத்துவ வாலிபம்னு பாருங்க, சொக்கி போயிடுவீங்க. உன்கிட்ட சொக்குனது போதாதா? அப்பா சிரித்தார். இதுக்கு குறைச்சல் இல்லை. ஏண்டி, நீயும் அப்பாவோட சேர்ந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அம்மா அவளையும் மிரட்டினாள். போய் படிக்கிற வழியை பாரு. ஆச்சு, அடுத்த மாதம் ஃபைனல் வருது. வரட்டுமே, இது ஒரு ரிலாக்ஸ். அதெல்லாம் என் பொண்ணு புத்திசாலி. எந்த நேரத்தில் எதை பண்ணணும்னு தெரியும். நீ போய் சூடாக ஒரு காப்பி கொண்டா. எத்தனை காப்பி? அம்மா சலித்து கொண்டாள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அத்தனை காப்பி. நீ உட்காருமா, நான் போய் உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். உமா, இதுக்கு தான் பொண்ணு வேணுங்கிறது அப்பா. பொண்ணோ மருமகளோ எல்லாம் மனசு தான். நல்ல குணம், கருணை கொண்ட எல்லா பெண்களும் காஃபி கலந்து தருவாங்க அம்மா. நான் என் மாமியாரை எப்படி பார்த்தேன்னு தெரியும்ல. உண்மையில் அம்மா தன் மாமியாரை குழந்தை போல்தான் பார்த்தாள். முதலில் அவளுக்கு வேணுங்கிறத செய்துவிட்டுத்தான் மற்றவர்களை கவனிப்பாள். கடைசி காலத்தில் மாமியார் படுக்கையே கதி என்று ஆனாள். படுக்கையிலேயே மலம், சிறுநீர் என்று போனாலும் ஒரு நாற்றம் இல்லாமல் இருப்பார். அடிக்கடி துடைத்து பவுடர் போட்டு புடவை மாற்றி அறையையும் சுத்தமாக வைத்திருப்பார். அம்மா யாரையும் மாமியாருக்கு செய்ய விட மாட்டார். உனக்கு பின்னால் உன் மருமகளும் உன்னை மாதிரியே இருப்பா. யாரும் யார் மாதிரியும் இருக்க வேண்டாம். அவங்கவங்க மனசுக்கு நேர்மையாக நடந்தால் போதும். எப்பவும் கருணை, மனிதாபிமானங்கிறது இருந்தால் போதும். அம்மா தரையில் அமர்ந்தார். எப்பவும் அம்மா தரையில்தான் அமர்வார். காலை சம்மணமிட்டு அமர்ந்துதான் எதையும் செய்வார். 50 வயசுக்கு உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது. சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார். புதிதாக சமையல், பஜன் என்று கற்றுக்கொண்டு தன்னை உற்சாகமாக வைத்து கொள்வார். இப்போதும் தரையில் அமர்ந்து காஃபியை குடித்தவர் கோதுமை பரோட்டாவிற்கு மாவை பிசைய ஆரம்பித்தார். அம்மாவுக்கு உறுதுணையாக உமாவும் உட்கார்ந்து குருமாவுக்கு வெங்காயம் நறுக்க ஆரம்பித்தாள். நைட் என்ன டிஃபன்மா? அண்ணா சோர்வாக உள்ளே வந்தான். உனக்கு பிடிச்ச கோதுமை பரோட்டா கண்ணா. எனக்கு சூடாக காப்பிமா. அண்ணா சோஃபாவில் சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டான். அதற்குள் உமா காஃபி கொண்டு வந்தாள். ஒரு சின்ன நன்றி சொல்லிவிட்டு அண்ணா காஃபியை குடித்தான். அது அண்ணாவின் வழக்கம். அம்மாவிடமே நன்றி சொல்வான். அவ்வப்போது நன்றிறைவா என்று சொல்வதன் மூலம் அவனுக்கும் ஒரு புத்துணர்வு. அதே பழக்கம் உமாவுக்கும் வந்துவிட்டது. எதற்கும் ஒரு நன்றி சொல்வது அந்த வீட்டினரின் வழக்கம். பிரச்சனை என்றே சொல்ல மாட்டார்கள். எனக்கு ஒரு சவால் என்றுதான் கூற சொல்வார் அப்பா. பிரச்சனைனா உனக்கு சோர்வாகிடும், சவால்னு சொல்லு, ஜெயிச்சிருவ என்பார். இப்போ உனக்கு என்னடா சவால்? அண்ணாவின் முகம் பார்த்து அப்பா கேட்டார். அண்ணாவின் முகம் வாடி இருந்தது. ஒரு இன்டர்வியூப்பா, வெளிநாட்டு கம்பெனி. இதில் கிடைச்சா நல்லா இருக்கும். நல்ல சம்பளம், இதை விட நல்ல சம்பளம், இன்க்ரிமெண்ட், சலுகைகள். ஆனால் போட்டி நிறைய இருக்குது. உனக்கு தகுதி இருந்தால் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. அப்படி சிபாரிசுக்கு இடம் தந்தா அங்கே உன் திறமைக்கு மதிப்பில்லைன்னு அர்த்தம். வெளியில் வந்துடு. அப்படிதான்ப்பா நானும் நினைக்கிறேன். அதேபோல் சந்தியாவுக்கும் ஒரு சவால்.
அவளுக்கு என்ன? அவளுக்கு இல்லை, அவள் அப்பாவுக்கு பிஸ்னஸ் நஷ்டம். அது எப்படி நஷ்டமாகும்? நல்லா போகுதுன்னு போன வாரம் சொன்னாரே. கிட்டத்தட்ட 10 லட்சம் நஷ்டம். அதனால் பார்ட்னர்ஸ் பங்கை பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க. இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கார். சந்தியாவுக்கு கல்யாணம் செய்யணும். இந்த டைமில் இப்படி ஆகுதுன்னு அவர் இடிஞ்சு போயிட்டார். சந்தியா கல்யாணம் பற்றி கவலைப்பட வேண்டாம், அது ஏன் பொறுப்பு. ஆனால் நஷ்டம் இருக்காது. நல்ல ஆடிட்டரை வச்சு கணக்கு பார்க்க சொல்லு, நான் வந்து பார்க்குறேன். நானும் சொன்னேன். ஆனால் பார்ட்னர்ஸ் இந்த நிமிஷம் காசை வையின்னு சொல்கிறார். கோபி அப்பா மகனின் தலையை தடவி கொடுத்தார். நாம் நிதானமாக இருக்க வேண்டிய நேரம் இது. பதச்சம் அடையாதீங்க, எல்லாம் கடந்து போகும். முதல்ல எந்த வகையில் நஷ்டங்கிறத ஆராயலாம். லாபம் மட்டும் இல்லை, நஷ்டத்திலும் பங்கு உண்டுன்னு சொல்லணும். எப்போ நீ அவர் பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க போறியோ அப்போவே அவர் குடும்பத்தின் நன்மை தீமைகளில் உனக்கும் பங்கு உண்டு. தைரியமாக இருக்க சொல்லு. நான் என் ஆடிட்டரை வர சொல்கிறேன். நாம் அவருக்கு துணையாக இருக்கோம்னு சொல்லு. அப்பா எழுந்தார். கோபி ஒரு நெகிழ்வோடு அவர் கையை பிடித்து கொண்டு எழுந்தான்.